நம்ம அம்மாவும் அப்பாவும் நமக்கு ஒரு பெரிய பாக்கியமா ஒரு இது செஞ்சிருக்காங்க. நம்மளை நல்லா டாக்டரா படிக்க வச்சு விட்டுருக்காங்க. முதல் முறையா ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம். ஒரு நல்ல பேஷண்ட் வரட்டும் கடவுளே, முருகப்பெருமானே, நல்ல பேஷண்ட் வந்து நல்ல அமௌண்ட் வரட்டும். யாரு வெளிய சொல்லுங்க. பாப்பா வா தம்பி, இந்த உட்காருப்பா, இந்த சேர் இழுத்து போட்டு உட்காருப்பா. என்ன வயசானவன்றீங்களா? அப்படி கிடையாது, நீ ஒரு பேஷண்ட் இல்லையா? நான் உட்கார்ந்தா தானே உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும், பல்ஸ் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். ஒரு 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 பேஷண்ட் வந்திருக்கேன், உட்காருன்னு சொல்லக்கூடாதா? அதான் இந்த சேரை எடுத்து போட்டு உட்காருன்னு சொல்லிட்டேன்லப்பா. ஏப்பா சண்டை போடணும்னே வந்தியா? அதான் கேக்குறேன். ஒரு பேஷண்ட் வந்திருக்கேன், உட்காருன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? உட்காரு உட்காரு உட்காரு. நான் டாக்டருக்கு படிச்சுதான் இப்ப உன்னைய சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். உட்காரு உட்காரு உட்காரு. உட்காருண்டீங்களா? உட்காருப்பா உட்காரு. காது கேட்காதா உனக்கு? காது கேட்காதா? யாரை பார்த்து செவிடுனீங்க? ஓச்சாடா சாமி. அப்பா இறைவா, உன்னிட்டதான் இன்னைக்கு நல்ல பேஷண்ட் கேட்டேன். நல்ல பேஷண்ட் வந்திருக்கு. கைய கொண்டா பாப்போம். சரி, கைய டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. சொல்லு, என்ன பிரச்சனை என்னன்னு? எனக்கு உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல. சரி, வேற என்ன பிரச்சனை? நான் வந்து புதுசா ஆஸ்பத்திரி கட்டிருக்கீங்களே, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். என்னைய பார்த்துட்டு போக வந்தியா? அப்ப நீ பேஷண்ட் கிடையாதா? எனக்கு காது சரியா கேட்காது. சரி, வாய் பேசுற, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. பேஷண்ட் கிடையாதா? அப்ப நான் சின்ன பிள்ளையில இருந்து நல்லா பேசுவேன். சரி, ஆனா நான் சொல்றதே யாருக்கு எனக்கு கேட்க. இன்னைக்கு நான் இப்படி ஒரு முழக்கத்திலயா முடிச்சேன். வாட்ச்மேன் வேலைக்கு ஆள் கேட்டாங்க. ஆமா, நான் தான் இந்த ஏரியாவிலேயே நல்லவேன்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாங்க. ஓ ஓ ஓ, சரி சரி. சரி, என்ன லூசுன்றீங்களா? அப்படி எங்க சொன்னேன்ப்பா, உனக்கு காது கேட்கல. இப்படி இப்படி நீங்களே நான் லூசுன்னு தானே சொன்னீங்க. நீ நல்ல வாட்ச்மேன் தான், நீ நல்ல ஆள் தான். இப்ப உன் பிரச்சனை தான் என்ன சொல்லு. வாட்ச்மேன் வேலைக்கு ஆளு வேணும், நீ கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணு. அட்வான்ஸ் இருக்குல்ல, அட்வான்ஸ். ஆமா, எனக்கு காது கேட்காத மாதிரி நினைச்சு பேசாத. எனக்கு காது கேட்கும், கண்ணு தெரியும், எல்லாம் தெரியும். நீ தான் உள்ளலாம் போன மட்டுக்கே வந்து உட்கார்ந்துருக்க. அப்பா தெரியும், அப்பா தெரியும், சதாசிவம் தானே. எங்க அப்பா எனக்கு நல்லா தெரியும். எங்க அம்மா கல்யாணி உனக்கு தெரியும், எங்க அப்பா சதாசிவம் தெரியும், எங்க தாத்தா பொன்னையா தெரியும். பொன்னையாலாம் எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி இப்ப காது கேக்குது? பொன்னையான்னு சொன்னே காது கேட்ட மாதிரி இருக்கு. பொன்னையா பொன்னையான்னு சொன்னீங்கல்ல, உங்க வாயோட அசைவ பத்தன்னு சொல்றேன். சரி சரி, சூப்பரு. உங்க அப்பா எனக்கு நல்ல பழக்கம். சரி, இப்ப ஒண்ணும் இல்ல, எனக்கு வாட்ச்மேன் தேவை. நீ கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணு, எங்க அம்மா நரசு வரட்டும் பேசுவோம். வெளியில வெயிட் பண்ணு. வேலைக்கு சேரவே இல்லை, அதுக்கு முன்ன 500 வேணும் 1000 வேணும் எப்படி செய்ய காட்டுறாங்க. நான் போவா? அங்க போய் உட்காரு, கூப்பிடுறேன். ஆளு பாரு, ஆளு மண்டை கிடைக்குமா கிடைக்காதா? குறியா இருக்காங்க, வச்சு பார்த்தா தான் தெரியும் எப்படி வேலை பாக்குறாங்க. பூங்கோதை வாங்க. மேடம் வணக்கம் மேம். வாங்க வாங்க. நல்ல ஆளு ஜிகு ஜிகுன்னு நல்லா மேக்கப் பண்ணி லிப்டிக் போட்டு அது போட்டு இது போட்டு நல்லா தான் வாரீங்க. ஆனா என்ன, ஒரு பேஷண்ட் அங்க செக் பண்ணி அனுப்பாம என்ன பிரச்சனைன்னு கேட்காம வந்து என் தாலியை அறுக்குறியான். வந்து அவன் காலையிலேயே டென்ஷன் ஆக்கி விட்டான். புதுசா கிளினிக் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக்குன்னு நினைச்சேன் மேம். தெரிஞ்சவங்கன்னு சொல்லி 1000 பேர் வந்தாலும் நீ அங்கேயே கன்சல்டிங் பீஸ வாங்கிரு. அவன் கடைசி பார்த்தா இந்த பில்டிங் எல்லாம் கனெக்ட் பண்றியான். எங்க அப்பா எங்க அம்மா எங்க தாத்தாவெல்லாம் பேசிக்கிட்டு வாட்ச்மேன் வேலை கொடுங்க, இல்லாட்டா ஒரு 1000 ரூபாய் கொடுங்கன்னு இருக்கேன். இப்ப அவனுக்கு வேலை கொடுக்கவா 1000 ரூபாய் கொடுக்கவா? வேலை கொடுத்தா அவன் நல்ல ஆளா பாப்பானா என்னன்னு இப்ப நம்ம விசாரிக்கிறது. நல்லா இல்ல மேடம், காது லைட்டா கேட்காதுன்னு சொன்னாரு, வாயில நல்லாதான் பேசுறாரு. காது கேட்காதுன்ற வந்து பாருன்னு பேசுறானே நம்ம கிட்டயே. காதுதான் மேடம் கேட்காதான், வாயில நல்லா பேசுவாரா மேடம்? வாட்ச்மேன் வேலை கொடுக்கலாம். இப்ப என்ன செய்வான்? அப்ப ஒரே ஆளையே செலக்ட் பண்ணிருவோன்ற. அது உங்களுடைய, ஏன்னா அவனோட போராடுறது நான் இல்லாட்டாலும் நீங்க தான் ரொம்ப நேரம் போராடணும் அவன்கிட்ட. ஏன் அப்பா தண்ணிய ஊத்துங்கணும், கேட்ட துறங்கணும், கேட்ட பூட்டுங்கணும். நான் உள்ள வந்தா கரெக்டா நாளைக்கு வச்சு பாப்பேன் மேடம். அப்புறம் ஆள் சரியில்லைன்னா கூட அப்புறம் மாத்திக்கிறோம். இப்போதைக்கு ஆள் இல்லைன்னா மேடம். சரி சரி, அப்ப வர சொல்லு நின்னு பேசிடுவோம். என்னன்னே, நான் சொன்னது மாதிரி டாக்டர் மட்டும் நடிச்சேனே. சூப்பரா நடிச்சிட்டேன்க்கா. சரி சரி. இங்கன்னே நல்ல சம்பளம் பேசிருக்கேன், உனக்கு 17000 ரூபாய் பேசிருக்கேன். நீ என்ன சரி எனக்கு பாதியை கொடுத்துடணும். நான் உனக்காண்டி ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கேன். 17 ரூபா தான் பேசிருக்கேன். ஆமா 17000. காது கேட்காம நான் நடிச்சதுக்கு 17000 ரூபா தானே?
அப்புறம் எல்லா இடத்துலயும் 12 ரூபா 10 ரூபா 11 கொடுக்குறாங்க. இந்த ஆஸ்பத்திரி நம்ம புதுசா ஓபன் பண்ணதுல அதனாலதான் 17 ரூபா பேசியிருக்கேன். எனக்கு 7 ரூபாய் என்கிட்ட கொடுத்துரு, 10 ரூபாய் நீ வச்சுக்க. அப்ப பல பொருள் காணாம போகும். பரவாயில்லையா? எந்த பேச்சு பேசாத. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். உள்ள இல்ல வெளியில கம்பி இங்க நான் சொல்லிட்டேன் 17 ரூபா அந்த அம்மா தரேன் இருக்கு. என்ன நீ பாட்டுக்கு அப்புறம் அதை காண இதை காணன்ட்டு என்னைய மாட்டி விட்டுறாத, ஏன் பொழப்பு கட்டுற. அகப்படுவான். என்னைக்காவது நீ மாட்டினா உன் பொட்டி சட்டில கட்டி போடுவாங்க பத்துக்க. சரி பாப்போம். சிசிடி கேமரா வச்சிருக்காங்க, உன் டவுசர் கிழிஞ்சு போக பத்துக்க. வேலையை பார்த்து விட்டு அந்த மாட்டை போட்டு விட்டு போயிட வேண்டியது. சரி போயிட்டு வா. நாளைக்கு சரஸ்வதி பூசை நீ வந்து சீக்கிரத்துல காலகாலத்துல வந்து ஜாயின் பண்ணிக்க. 7 ரூபாய் என்கிட்ட கொடுத்துடணும், பேச்சு மாறக்கூடாது. மணி வேற 12 ஆகி போச்சு. இன்னும் யாரும் வரப்போற ரோட்ல. ரோட்ல யாரும் வரக்கூடாது. ஆமா. தேதி 31 ஆச்சு. நம்மளும் வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து 1 மாசம் வாட்ச்மேன் வேலை பார்த்தாச்சு. நாளைக்கு காலையில அந்த அம்மா சம்பளம் கொடுத்துருவாங்க. இந்த அம்மா வேற நர்சம்மா வேற 31,000 ரூபாய், நம்ம 7,000 ரூபாய் நமக்கு கொடுத்துருன்னு சொல்லிச்சு. அந்த அம்மா அந்த மாத்திரை வைக்கிறது இதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கோம். அந்த அம்மாட்ட மாட்டி விட்டுற வேண்டியதான். அதுக்காக நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்காந்து இருந்துட்டு இந்த அம்மாவுக்கு 7,000 ரூபாய் கொடுத்துட்டு போக முடியுமா? தம்பி 5 டேரியாச்சு இங்கிட்டு போறேன் எனக்கு தெரியாம போயிருந்தேன். இங்கிட்டு போயிருந்தேன் என்ன கழுகுற மீன்ல நழுகுற மீனா இருக்க. நீ என்னடானா 7,000 ரூபாய் தாரேன்னு சொன்னீங்க. இப்ப நீ ஒரு 10 ரூபாய் எடுத்துக்க, 5 ரூபாய் 7 ரூபாய் என்கிட்ட கொடுக்கலாம்ல. எனக்கு நானும் இங்கிட்டு போறேன். கஷ்டப்பட்டு நைட் வேலையெல்லாம் பார்த்து வாட்ச்மேன் வேலை பார்த்து சம்பளம் கொடுத்தாங்க அந்த அம்மா. நீ என்னடான்னா அதுலயும் காசு கேட்கிற. ஏய் நான் பேசுன வர நடந்துக்கிறேன். மனச்சாட்சின்னு உனக்கு இருக்கானே. உன்னை நான் வேலைக்கு நான் முத சேர்த்து விட்டல. 17 ரூபா உனக்கு எடுத்தோடனே யாருமே கொடுக்க மாட்டாங்க. நானே சரி 8 ரூபா 7 ரூபாய்க்கு தான் நீ போயிருக்கு எங்கேயும் சேருவேன். நான் 17 ரூபா உனக்கு பேசிட்டு இருக்கேன். அப்ப 7 ரூபாய் எனக்கு கொடுத்துடணும்ல. நீ பண்றதெல்லாம் எனக்கு தெரியாது நினைக்கிறேன். தெரியாது நினைக்காத. ஏன்னா நான் பேசுன வர நடக்கணுமா வேணாமா? நீ பாட்டுக்கு எனக்குன்னான்னு உனக்கு தெரியற. நீ என்ன செல்ல காமிச்சுக்கிட்டு தெரியற. இங்க பாரு, நீ மருந்து எடுத்து போறது, நீ அங்க போய் கொடுத்தது, மெடிக்கல்ல இருந்து இது பண்ணது எல்லாமே இங்க இருக்கு. நல்லதுக்கு காலம் என்ன பொங்காத என்ன பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இங்க நின்றுகிட்டு இருந்தேன், என்னென்னமோ பேசுறீங்க கேட்டேன். என்ன இப்படி அவன் என்னடானா உனக்கு காசு கொடுக்க மாட்டேன்ற, நீ என்னடானா வாட்ச்மேன் போய் 7,000 கேட்டுக்கிட்டு இருக்க. வாட்ச்மேன் இங்க வாயா. அவர் என்னடானா திரும்ப கேக்குறாரு, உன்னைய நீ என்னமோ மருந்து இருந்தெல்லாம் பிளாக்ல வித்தன்னு வேற சொல்றாரு. இப்படி 2 பேரும் பிராடா இருக்கே. அவனை விட நேத்து வந்தவன். நீ என்ன உன்னைய நம்பி நான் ஆஸ்பத்திரியை வச்சிருக்கேன், உன்னைய நம்பி பேஷண்ட் எல்லாம் வந்து இங்கதான் இருப்பாங்க செய்வாங்க. நீ இதெல்லாம் செய்யறத பார்த்தா, நீ போற போக்க பார்த்தா நீ கிட்னியை திருடி ஏன் மேல பழிய போட்டுருவ போலயே. உன்னைய ஆஸ்பத்திரியில வச்சிருக்கிறதே பெரிய நோய் போலயே. அடாடாடா, நான் தான் இப்ப இன்ன வரைக்கும் நின்று கேட்டுட்டு தானே வரேன். ஏன் டாக்டர் பதவிக்கு வள வச்சிருவ போலயே. சரி நீ உங்களை 2 பேரையுமே நான் ரிசைன் பண்ணணும். இந்த ஆஸ்பத்திரி இழுத்து மூட வச்சிருவீங்க போல. சரி விடு. நானும் இப்படி எங்கேயும் பாக்கல. முதல்ல வந்து காது செவிடு மாதிரி நடிச்ச, இப்ப பார்த்தா இப்படி ஊம மாதிரி நடிக்கிற. அப்பா திரும்ப என்கிட்டே நடிப்பா. ஓடு மதனி, நீ வேண்டாம் நீ வேண்டாம். என் ஆஸ்பத்திரி இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான. வழக்கம் போல நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது எப்படின்றதுக்கு ஒரு விழிப்புணர்வு தான் இந்த நாடகம். உங்களுக்கு எங்களோட வைபர் வாய்ஸ் நேயர்கள் அனைவரும் எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட மூதேவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.